இப்போ இவன் மற்றும் குற்றவாளி, இவனுக்கு தண்டனை கிடைப்பது வரவேற்கத்தக்கது. 95% 99% பல வழக்குகளை பல வருடங்களாக பார்ப்பதனால் இவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு வரலாம், இல்லை கோயம்புத்தூர் போல மரணம் வரை அப்படின்னு வார்த்தை கொடுக்கலாம். அதுக்கு மேலே பெருசாக வராது. ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைமுங்கிறது இது கிடையாதுன்றாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள ஹாஸ்டல்லேருந்து வெளியில் ஒரு மாணவியை தடுத்து இது செய்யறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இல்லைன்னால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்தது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இல்லைன்னு சொல்லி ஆயுள் தண்டனை தான் கல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. எனவே அந்த மாதிரி தீர்ப்பு தான் வர முடியும். இப்போ என்னுடைய பிரச்சனை, அந்த சமயத்தில் இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பற்றி தன்னுடைய நெருங்கிய வட்டத்தில் பேசினப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் இவங்க அந்த மெயின் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற விவேக் ஆடிட்டோரியம் கிட்ட வந்திருக்காங்க. அதற்கு எதிர்பக்கம் 2 நாள் முன்னாடி இன்னொரு மாணவிக்கு நடந்தது என்றும், தான் மட்டுமே கடைசியாக இருக்கணும், இன்னொரு குழந்தை இந்த கேம்பஸில் வரக்கூடாதுன்னு தைரியமாக வந்தாங்க. இப்போ அந்த இன்னொன்னை செய்ததும் ஞானசேகரனா, வேறு ஒருத்தனா, ஒரு சாரா, பல சார்களா, அது திமுக மட்டுமா, வேற கட்சிகள் இருக்கா? இது எல்லாமே இல்லாமல் இப்போ கடைசியில் என்ன முடிச்சிட்டாங்க? ஏன்னா சம்பவம் நடந்திருக்கு, அந்த பெண்ணின் மீது எல்லா விதமான சோதனைகளும் நடத்தியிருப்பாங்க, இது இன்க்ளூடிங் இது உடலியல் சோதனைகள் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. பட் ஒருவன் மட்டும்தான் சொன்னால், ஏன்னா